எல்லாருக்கும் வணக்கம். இது எய்ம் ஹையர் யூடியூப் சேனல். நேற்று நம்ம பார்ட் 1 ஆர்டிக்கல் 1 அண்ட் சப் கிளாஸஸ் வந்து பார்த்தோம். இன்னைக்கு பார்ட் 1ல் இருக்க அந்த பேலன்ஸ் 2, 3, 4 ஆர்டிகல்ஸை வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நடத்தின ஆர்டிக்கல் 1 அண்ட் சப் கிளாஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் முன்னாடி வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை போய் பாருங்கள். ஓகே, பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்டிக்கல் 2 என்ன சொல்லுது அப்படின்னா, அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ். அதாவது இந்தியாவுக்கு வெளியில் இருக்க ஒரு டெரிட்டரியை நம்ம இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு ஆர்டிக்கல் நம்பர் 2 வந்து பயன்படுத்தணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கோவா அப்படிங்கிற ஒரு டெரிட்டரி இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அதை வந்து இந்தியாவுக்குள்ளே எப்போ கொண்டு வந்தாங்க? ஃபஸ்ட்டு அதை யூனியன் டெரிட்டரியாக தான் கொண்டு வந்தாங்க. ஓகேவா? எப்போ அப்படின்னா 1962 வந்து கொண்டு வந்தாங்க பை 12th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். நீங்கள் 1956 இந்தியாவோட மேப்பை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் கோவா, சிக்கிம் இந்த மாதிரி டெரிட்டரிஸ் வந்து இருக்காது. ஸோ அதுக்கு வந்து ஒரு சட்டத்தை வந்து பார்லிமெண்ட், நாடாளுமன்றம் நடைமுறைப்படுத்தி அதை வந்து நம்ம இந்திய எல்லைக்குள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது வந்து இந்தியாவுக்குள்ளே கோவா வந்து ஒரு யூனியன் பிரதேசமாக தான் வந்துச்சு. இது எப்போ வந்து மாநில அந்தஸ்து பெற்றது அப்படின்னா 1987 வந்து இதுக்கு அந்த ஸ்டேட்ஹுட் வந்து கொடுத்தாங்க. ஓகேவா? ஸோ இதுதான். அதாவது ஆர்டிக்கல் 2 என்ன சொல்லுது, நமக்கு இந்தியாவுக்கு வெளியில் இருக்க ஏதோ ஒரு டெரிட்டரியை நம்ம இந்திய எல்லைக்குள்ளே சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு பயன்படுத்த வேண்டிய ஆர்டிக்கல் 2. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் 3. ஆர்டிக்கல் 3 என்ன சொல்லுது அப்படின்னா, formation of new states and alteration of areas, boundaries or names of existing states. அதாவது ஒரு மாநிலத்தை வந்து உருவாக்கணும். அதே மாதிரி அதோட பேரையோ இல்லை அதோட ஏரியாவையோ அதோட நிலப்பரப்பையோ இல்லாட்டினா அதுக்கு ஏற்கனவே இருந்த பேரை விட இந்த பேர் வச்சா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி பேரை மாற்றி அமைக்கவோ இல்லை அதோடைய எல்லைகளை மாற்றி அமைக்கவோ யாரால் முடியும் அப்படின்னா ஒன் அண்ட் ஒன்லி பை பார்லிமெண்ட். அது எந்த ஆர்டிக்கலுக்கு கீழே வரும் அப்படின்னா ஆர்டிக்கல் 3. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொன்னால் புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஆந்திரா, தெலுங்கானா இந்த செப்பரேஷன் வந்து உங்களுக்கு தெரியும் 2014 வந்து நடந்துச்சு இல்லையா? ஸோ அதை வந்து இந்த ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி தான் வந்து பிரிச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து எல்லைகளை பிரிக்கிறோம். அதாவது எல்லைகளை பிரித்து ஒரு புது ஸ்டேட்டை வந்து உருவாக்குறோம். ஓகேவா? அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா ஆர்டிக்கல் 3 என்ன சொல்லுது அப்படின்னா ஆர்டிக்கல் 2 என்ன சொல்லுது, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஆர்டிக்கல் 2 வந்து இந்தியாவுக்கு வெளியில் இருக்கிற டெரிட்டரியை இந்தியாவுக்குள்ளே சேர்க்கணுன்னா ஆர்டிக்கல் 2. ஆர்டிக்கல் 3 என்ன சொல்லுது அப்படின்னா இந்தியாவுக்குள்ளேயே இருக்க நிலப்பரப்பை இப்போ வந்து அதை பிரித்து புது ஒரு டெரிட்டரி உருவாக்கணும், இல்லை அதுக்கு பேர் மாற்றணும், இல்லை அதோட எல்லைகளை வரையறுக்கணும் அப்படின்னா ஆர்டிக்கல் 3. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் தான் ஆந்திரா, தெலுங்கானா செப்பரேஷன். ஆந்திரான்றது மொத்த மாநிலமாக இருந்துச்சு. அதை தெலுங்கானா அப்படின்னு பிரித்து ஒரு புது ஸ்டேட்டை வந்து உருவாக்குனாங்க. அதுக்கு ஏரியா கொடுத்தாங்க, அதோட எல்லைகளை வரையறுச்சாங்க. சரியா? தெலுங்கானான்னு ஒரு பேரையும் வச்சாங்க. நேம் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்ஸ் அப்படின்னா என்னென்னா, எடுத்துக்காட்டுக்கு நம்ம தமிழ்நாடே எடுத்துக்கோங்களேன். நமக்கு முன்னாடி பேர் என்ன இருந்துச்சு அப்படின்னா வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு இருந்துச்சு. மெட்ராஸ் மாகாணம் அப்படின்னு தான் நம்மளோட பேர் வந்து இருந்துச்சு. அதை வந்து CN அண்ணாதுரை அவர்கள் தலைமையில் அவர் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது 1969 அவர் சட்டத்தை இயற்றி அதை பார்லிமெண்ட்டில் பேசி நம்ம மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்ற பேரை எடுத்துகிட்டு தமிழ்நாடு அப்படின்னு பேர் மாற்றிருப்பாங்க. ஸோ இது மாதிரி ஒரு ஸ்டேட்டை உருவாக்கணும், அதோட எல்லைகளை வரையறுக்கணும், இல்லாட்டினா ஏற்கனவே அதுக்கு இருந்த பேரை மாற்றி அமைக்கணும். இந்த மாதிரிலாம் விஷயம் எதுக்கு கீழே வரும் அப்படின்னா சரத்து 3 ஆர்டிக்கல் 3 அதுக்கு கீழே வந்து வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம ஆர்டிக்கல் நம்பர் 4 பார்க்கலாம். ஆர்டிக்கல் 4 என்ன சொல்லுது அப்படின்னா, லாஸ் மேட் அண்டர் ஆர்டிக்கல் 2 and 3 டு ப்ரொவைட் ஃபார் த அமெண்ட்மெண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் அண்ட் 4th ஷெட்யூல். இப்போ 4வது ஆர்டிக்கல் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஆர்டிக்கல் 2, 3 இந்த ஆர்டிக்கலில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னா எதில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் 4th ஷெட்யூல்லையும் கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. நம்ம செகண்ட் என்ன பார்த்தோம், இந்தியாவுக்கு வெளியில் இருக்க டெரிட்டரியை ஒன்று இந்தியா எல்லைக்குள்ளே கொண்டு வரணும்னா ஆர்டிக்கல் 2. இந்தியாவுக்குள்ளேயே இருக்கிற நிலங்களை பிரிக்கிறோம் அப்படின்னா ஆர்டிக்கல் 3. இது இப்போ இதில் ஏதாவது வந்து மாற்றங்கள் இந்த 2 ஆர்டிக்கலில் ஆர்டிக்கல் 2 அண்டு ஆர்டிக்கல் 3 இந்த 2 ஆர்டிக்கலில் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்லையும் 4th ஷெட்யூல்லையும் வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த 4th ரூல். ஏன் இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் 4th வந்து மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஷெட்யூலில் என்ன இருக்குன்னு ஆல்ரெடி பார்த்துருக்கோம், நேம்ஸ் லிஸ்டட். அதாவது எதோட நேம்ஸு, நம்ம மாநிலங்கள் 28 மாநிலங்களோட பெயர்களும் 8 யூனியன் பிரதேசங்களோட பெயர்களும் எதில் வந்து வரையறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த முதலாம் அட்டவணையில் வந்து வரையறுக்கப்பட்டது.
இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து அசாம், அருணாச்சல் பிரதேஷ் அந்த மாதிரி 28 மாநிலங்களோட பேர்களும் 8 யூனியன் பிரதேசங்களோட பேர்களும் இந்த ஃபஸ்ட்டு ஷெடியூலில் இருக்குது. ஃபோர்த்து ஷெடியூலில் ஏன் அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னா ராஜ்யசபா சீட்ஸ் வந்து அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ இங்கே ஒரு மாநிலத்தை வந்து ஒரு டெரிட்டரியை சேர்க்கறனாலையோ பிரிக்கிறனாலையோ அந்த ராஜ்யசபா சீட்ஸ் இருக்கு இல்லையா, எம்பி சீட்ஸு, ஸோ அது வந்து மாற்றம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு ஷெடியூலில் ஃபோர்த்து ஷெடியூல் கொஸ்டின் எப்படி வரும் அப்படின்னா, இப்போ ஆர்டிகல் 4ல் எந்த 2 ஆர்டிக்கலை வந்து சட்டம் இயற்றுனா ஃபஸ்ட்டு ஃபோர்த்து ஷெடியூலில் வந்து மாற்றம் கொண்டு வரும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ செகண்டு தேர்டு, ஃபஸ்ட் அண்ட் தேர்டு, செகண்ட் அண்ட் தேர்டு அந்த மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டினா எந்த 2 ஷெட்யூல்ஸ்ன்னு கேட்கலாம், எந்த 2 ஷெட்யூல்ஸ்லாம் மாற்றம் வரும் அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அண்டு ஃபோர்த்து ஷெட்யூல் ஒய் அப்படின்னா இதுதான் ரீசன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஷெட்யூலில் நம்ம 28 மாநிலங்களோடு இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு மாநிலத்தை வந்து வெளியில் இருக்க மாநிலத்தை வந்து நம்ம இந்தியன் டெரிட்டரிக்குள்ளே சேர்க்குறோம் அப்படின்னா இந்த இடத்துல 28 ஸ்டேட்ஸோ மாநிலங்களோ இல்லை யூனியன் பிரதேசமோ சேர்த்தோம் அப்படின்னா இங்கே நம்பர்ஸ் சேஞ்ச் ஆகுமா? அதே மாதிரி அதை சேர்க்கறது மூலயமா அப்போ அந்த மாநிலத்துக்கு புதுசாக வந்து நமக்கு எம்பி சீட் எல்லாத்தையும் உருவாக்கணும். ஸோ எம்பி சீட்டோட எண்ணிக்கை வந்து மாற்றம் ஏற்படும். ஸோ அதுதான் வந்து இந்த ஆர்டிக்கல் நம்பர் 4. ஓகேவா? ஸோ புரியும்னு நினைக்கிறேன். டெய்லி தமிழுக்குரிய ஷார்ட்ஸும் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி பாலிட்டிக்குரிய அந்த ஆர்டிகல்ஸும் வந்து வருஷ பிரகாரம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து எக்ஸாம் வரதுக்குள்ளே இந்த ஆர்டிகல்ஸை வந்து படித்து வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ முன்னாடியே எதையும் படித்து வச்சுக்கிறது நல்லது. இது ரிலேட்டடான கேசஸ் அது இது நிறையா வரும். ஆனால் நம்ம இந்த இதில் வந்து ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் வந்து பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து கேஸோட எக்ஸ்ப்ளனேஷன், அந்த கேஸ் இல்லை அந்த ஆர்டிக்கலோட கேஸஸும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ கீப் வாட்சிங். தேங்க்யூ.